ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஓசி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா. இந்த நான் வந்து கேமராவை ஓசியில் வாங்கினேன், இந்த புக்கு நான் ஓசியில் வாங்கினேன், இந்த பைக் ஓசி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா. இந்த ஓசின்னா என்ன மீனிங், இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓசி அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக இது ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. இது இங்கிலீஷ்ல இருந்து வந்திருக்கு தமிழுக்கு. ஓகே, அது எப்படி வந்திருக்குதுன்னு தான் பார்க்க போறோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூல் நடந்துகிட்டு இருந்தது. அவங்க கம்பெனி எல்லாம் இங்க இருந்தது இல்லையா. அப்போ அவங்களுடைய அந்த அரசு சார்ந்த அல்லது அந்த கம்பெனி சார்ந்த தபால்களை வந்து அனுப்பும் பொழுது அவங்க ஸ்டாம்பை ஒட்டாம அனுப்புவாங்களாம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த கவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓசிஎஸ் அப்படிங்கிற சீல், இந்த அப்ரிகேட்டட் ஃபார்ம் சீல் வந்து அடிச்சு அதை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாம்ப் காசு எல்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை, அது இலவசமா அது வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஓசிஎஸ் அப்படின்னா என்னன்னா ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா, ஆன் கம்பெனி சர்வீஸ். இப்போ நம்ம வந்து ஓடி அப்படின்னா என்ன சொல்றோம், ஆன் டியூட்டியை தான் நம்ம வந்து ஓடின்னு சொல்றோம். டியூட்டியில தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இது கம்பெனி சர்வீஸ்ல அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. ஸோ இதை பார்த்தாங்கன்னாவே ஓ இது வந்து அரசு சார்ந்த அல்லது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்ந்த போஸ்ட் அப்படிங்கிற, அப்போ இதை வந்து இலவசமாவே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ இதைத்தான் ஓசி 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 ஓசின்னு சொல்லி சொல்லி இப்ப இலவசமாக அனுப்புறது அல்லது இலவசமாக ஒரு சேவையோ அல்லது ஒரு பொருளையோ பெறது வந்து ஓசி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையா மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.